எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ பார்க்க போகிறது பனானா பற்றி, வாழைப்பழத்தை பற்றி அவங்க வீடியோவில் பார்க்கலாம். வாழைப்பழத்தோட ஆரிஜின் மரபு எங்கே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதுன்னா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, நியூ குயானா. அதாவது உலகத்திலே அதிகமாக வாழை உற்பத்தி செய்யும் நாடு பார்த்திங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சைனா, மூணாவது இந்தோனேஷியா. அதேமாதிரி இந்தியாவில் அதிகமாக வாழை உற்பத்தி செய்யும் மாநிலம் பார்த்திங்கன்னா குஜராத், ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா தான் நம்பர் 1 வாழைப்பழம் உற்பத்தியில். இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்கோன், அதாவது மகாராஷ்டிரா மாநில ஒரு சிட்டி ஜல்கோன், அதாவது பனானா சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்ல போனால் ஜால்கோன் சிட்டி. அதான் வாழை உற்பத்தி செய்யும் முதன்மையான ஒரு நகரம். வாழைப்பழத்தில் இருக்கிற சத்துக்கள் பார்க்கலாம். வாழைப்பழத்தில் சத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, டி, விட்டமின் கே, விட்டமின் அனைத்து சத்தும் இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்க மருத்துவ குணங்கள். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா முடி கொட்டத்தை நிப்பாட்டும், கண் பார்வைக்கு நல்லது, இதய பிரச்சனை நல்லது, பைல்ஸுக்கு நல்லது. வாழைத்தண்டு வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம். வாழைத்தண்டு சாப்பிட்னா நெப்ரம், அதாவது சிறுநீரக பிரச்சனை குணப்படுத்தும், மூட்டு வலியை குணப்படுத்தும். துவர்ப்பு வாழைப்பழம் சாப்பிட்டுன்னு வச்சிங்கன்னா அது வந்து மலச்சிக்கலை குணப்படுத்தும். அதாவது வாழைப்பழத்தின் வகைகள் பார்க்கலாம். கற்பூரவள்ளி வாழை, பூவன் வாழை, பேயன் வாழை, கதலி வாழை, கசலி வாழை, ரசத்தாளி வாழை, பேய் வாழை, வாழைக்காய் வாழை, பச்சை நாட்டான் வாழை, கிட்டத்தட்ட இதே போல் நேந்திரம் வாழை, 300 வாழைப்பழம் இருக்குது. பென்சில் வாழை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் வாழைப்பழம் அதிகமாக விளைவிப்பா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, சேலம், நாமக்கல், கரூர். அப்புறம் தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. இப்போ தேனியில் நேந்திரன் வாழை, அது புவிசார் குறிப்பிட்ட வாழை. அதுங்க மட்டி வாழை கன்னியாகுமரி, ஜடேரி நாமக்கட்டி வாழை திருவண்ணாமலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ரஸ்தலி வாழை வந்து எல்லா மண்ணுக்கும் வளரும், ஒரு சில மண்ணுக்கு தான் வளரும். ஆனால் இப்போ இந்த வாழை பென்சில் வாழை, கல்வாழை கர்ப்பிணி பெண்கள் சொல்ல மூட்டு வலிக்கு நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லது. கல்வாழை எல்லா மண்ணுக்கும் வளரக்கூடிய ஒரு வாழை. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக செவ்வாழை எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி இருக்கும். தென்காசி, தேனி பக்கம் இருக்கும். கற்பூர வாழை எல்லா மண்ணுக்கும் எல்லா பகுதியிலையும் இருக்கும். இப்போ வேலூர், திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா அதிகமாக கற்பூர வாழை, வாழைக்காய் வாழை. மஞ்சள் வாழை பார்த்திங்கன்னா அந்த கரூர், நாமக்கல் பெல்ட்டில் இருக்கும். விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம் சைடில் பார்த்திங்கன்னா ரஸ்தலை வாழை, காய் வாழை ரொம்ப ஃபேமஸ்ஸு. வாழை மரத்தில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குங்க. வாழை மரம் இல்லாத மாவட்டமே கிடையாது தமிழ்நாடு. அவ்வளோ செழுமையான ஒரு பழம். வாழைப்பழம் வந்து தினம் சேல்ஸ் ஆகும், அவ்வளோ மருத்துவ குணம் இருந்தது. வாழைப்பழத்தில் நேந்திரம் வாழைப்பழம், அவ்வளோ நேந்திரம் சிப்ஸ் போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி பக்கம் இருக்குது. யாராவது வாழைப்பழம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சபரி டூரிசம் 1995.